இது ஏதோ கோவில் திருவிழாவோ வீதி உலாவோ இல்லை, வருட வருடம் கொண்டாடப்பட்டு வரும் கோவை விழாதான். கோவை நகரத்தின் கலாச்சார வரலாறு, கலை மரபுகள், தொழில் வளர்ச்சியை ஒரே மேடை மீது கொண்டு வரும் பெரிய மக்களாட்சி கொண்டாட்டமே கோவை விழாவாகும். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா கலாச்சாரம், வர்த்தகம், பொது பொழுதுபோக்கு ஆகிய மூன்றையும் ஒன்றிணைத்து பொதுமக்கள் நேரடியாக பங்கேற்கும் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரின் அடையாளமாக இருக்கும் பாரம்பரிய கலைகள், பன்னாட்டு தொழில்நுட்ப நிகழ்ச்சிகள், இளைஞர்களுக்கான ஆர்வமூட்டும் மேடை நிகழ்ச்சிகள், குடும்பங்களுக்கு ஏற்ற வணிக கண்காட்சிகள் என 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் பல நாட்களாக தொடர்ச்சியாக நடத்தப்படுவது இதன் சிறப்பு. நகரத்தின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நிகழ்ச்சிகள் பரவியதால் எந்த வயதினரும் இதில் பங்கேற்று மகிழ முடியும். அதுவே கோவை விழா நகரத்தை ஒரு பெரிய திருவிழா தெருவாக மாற்றும் முக்கிய காரணம். கோயம்புத்தூர் விழா துவங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. நூற்றுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இந்த கோயம்புத்தூர் விழாவில் நடத்துவதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டு அதன்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வீதி விழா எனும் ஃபெஸ்டிவல் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வள்ளி கும்மியாட்டம், உரிமையாட்டம், பொய்க்கால் குதிரை, ஒயிலாட்டம், பறை இசை, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கேட்டாலே நடனமாட தூண்டும் ஜமாப் இசை போன்ற கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கிராஸ்கட் சாலை லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பகுதியில் துவங்கி அந்த சாலை முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு குழுவினர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதனை காண வந்த பொதுமக்கள் பலரும் ஜமாப் இசை, பறை இசைக்கு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் பல்வேறு பொதுமக்கள் கலைஞர்களுடன் புகைப்படம் எடுத்து திறமைகளை பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியின் காரணமாக இப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது.